போக்கோ F7 ஃபைனலாக இந்நேரம் லான்ச் ஆகிருக்கும். ஸோ பாக்ஸில் என்ன குயிக் ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகன் 8H Gen 4 ப்ராசஸர், அதுக்கப்புறம் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.8 இன்ச்சு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. முக்கியமாக இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இதில் 7550 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 90 வாட் சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டு 22.5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக உங்களோட ஃபோன், TWS எல்லாத்துக்குமே ரிவர்ஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். அண்டு சோனியோட 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது பேக்கில், 60 fps ஃப்ரண்ட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். IP68 அண்ட் 69க்கான ரேட்டிங் இருக்குது. ஹைப்பர் OSல வந்திருக்கு. ஐ திங்க் ஹைப்பர் OS 2 சம்திங் ஏதோ போட்டிருந்தானுங்க. ஸோ அதில் வந்திருக்கு. என்கிட்ட இருக்க இந்த இது பார்த்தீங்கன்னா சைபர் சில்வர் எடிஷன், 12GB RAM, 512GB ஸ்டோரேஜ்க்கான வேரியன்ட். ஸோ தேங்க்யூ போக்கோ ஃபார் சென்டிங் திஸ் ஃபோன். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணதும் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃபோனோட டிசைன் தான் கண்ணில் பட்டுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு எனக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மெட்டாலிக் சில்வர் லுக்கில் கொடுத்துருக்கானுங்க. சைடில் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். மேபி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்டு பார்க்கில் ஒரு பையன்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். இந்த கேமரா செட்டப் வித்து கேஸோட இருந்தால் லைக் இப்படி போட்டு பார்த்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி போட்டு பார்த்தா iPhone 16 சீரியஸ் மாதிரியே இருக்குது. ப்ரோ வேரியண்ட் இல்லை, நார்மல் வேரியண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது அப்படின்லாம். கேமரா செட்டப் அப்படி இருக்குன்னா, இத்தனைக்கும் ஒரு 8 வயசு பையன், அவனுக்கு தெரியுது அட்வான்ஸாக. ஸோ அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட லோகோ போட்டிருக்கு. அவங்களோட கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்களா என்ன, நல்ல ஐடியா இல்லை. பட்டு டிசைன் கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்டையராக பிளாக்கில் கொடுத்துருந்தா கூட இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா ஃபிங்கர் பிரிண்ட்டை பிக்கப் பண்ணுது. ஸ்மஜஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக பிக்கப் பண்ணுது. பட்டு எனக்கு இந்த மேலே இருக்கிற டாப் பிளாக்கு அண்ட் இந்த கேமரா செக்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆல்சோ இந்த கேஸை போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ளசண்ட்டாக இருக்குது. லைக் கைண்ட் ஆஃப் ஐஃபோன் மாதிரியே தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு அந்த கேமரா செட்டப். அண்டு இந்த கேமராவுக்கு இடையில 2 லைன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்டு இது மெட்டல் பாடி, சைட்லலாம் ஃபுல்லாக மெட்டல் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும். தெரியலனா வேறு ஷார்ட் ஆட் பண்ணுங்கள், நான் தான் ஆட் பண்ணணும். அண்டு Type-C சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்கணும், தெரில, நான் செக் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜையும் போட்டுடுறேன் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட்டு சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. நான் என்ன சார்ஜ் பண்ணி செக் அவுட் பண்ணல, ஏன்னா இந்த ஃபோன் வரப்பே எனக்கு 75% சார்ஜ் இருந்துச்சு ஆன் பண்ணும்பொழுது. நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 5.5 hours ஸ்க்ரீன் டைம் போயிடுச்சு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். மெஜாரிட்டி கேமரா, ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதுதான் எடுத்தேன். அண்டு கேமிங் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour விளாண்டுருப்போம். எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அந்த கேமராவோட பேட்ரியோட பர்ஃபார்மன்ஸு. ஒரு 5.25 மணி நேரம் ஒரு ஸ்க்ரீன் டைம் ஆனில் இருக்குது. முக்கியமாக எடுத்தது எல்லாமே கேமரா அண்டு கேமிங் ரெண்டுமே பேட்ரி அதிகமாக கன்சியூம் பண்ணுற விஷயம். 75லேருந்து 38% தான் போயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 37% ட்ராப் ஆயிருந்துச்சு 5.25 மணி நேரம் யூஸுக்கு. அப்படி அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணும்பொழுது ஒரு 15 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைம் வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் ஐஃபோனில் நான் வந்து ஆவரேஜாக சொல்லணுன்னா ஒரு 9 hours ஸ்க்ரீன் டைம் வருவேன். அப்படி பார்த்தானா எனக்கு 1.5 நாள், என்ன ஆல்மோஸ்ட் கொஞ்சம் புஷ் பண்ணேன்னா என்னால் 2 நாள், ஏன்னா ஐஃபோனில் நான் கேமிங் கூட அதிகமாக ஆடுறதில்ல, 2 நாள் பேட்ரி பேக்கப் வரும்னு நினைக்கிறேன். இதில் அவ்வளோ பெரிய பேட்ரி, 7550 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா லைக் கேமிங் ப்ளஸ் பேட்ரி இதெல்லாமே ஒரு நல்ல காம்போ மாதிரி ஃபீல் ஆகுது. டிஸ்பிளேக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஃபோனோட சைஸே கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் வித்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மேபி உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரில. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இந்த சைடில் ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணும்பொழுது சைடில் இங்கே ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே பிக் பண்ண வேண்டிய ரொம்ப கஷ்டப்பட்டு டச் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு சிங்கிள் ஹேண்ட் யூஸுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட்டு டிஸ்பிளே கிளாரிட்டி அண்டு பிரைட்னஸ் என்டையராக இன்றைக்கி நான் அவுட்டோரில் ட்ரை பண்ணல. ஈவினிங் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அதனால் டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் ஃபுல்லாக டெஸ்ட் அவுட் பண்ண முடியல அவுட்டோரில். பட் இன்டோரில் எந்த ஒரு விஷயமும் இல்லை, சூப்பராக தெரியுது. ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்குது. டிஸ்பிளேயில் எந்த ஒரு விஷயம் இல்லை. அண்ட் ஈவன் ஸ்மூத்தாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. சம்டைம்ஸ் அந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் நான் இப்படி ஃபோட்டோ ஸ்வைப் பண்ணும் பொழுது அந்த லாஸ்ட்டு ஃபோட்டோ ரீச் ஆனதுக்கப்புறம் இப்படி தள்ளும் பொழுது லைட்டாக ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. பார்க்குறதுக்கே லைக் அந்த அந்த ஸ்ட்ரெச் எஃபெக்ட் போட்டு வீடியோஸ் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இது ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஒரு ஜர்க் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி வர மாதிரி இருக்குது. அது அனிமேஷன் லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கன்வின்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து நான் கேமராஸில் நிறையா சாம்பிள் எடுத்து பார்த்தேன். ஏன்னா என்கிட்ட ஃபோன் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் என்னால் எவ்வளோ முடியுமோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தது செல்ஃபி ஃபோட்டோ. எனக்கு சர்ப்ரைஸ் என்னென்னா, நான் சிங்கிளாக நிற்கிறேன், கேமரா ஓப்பன் பண்ணுறேன், ஃபோட்டோ எடுக்க முடியுது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கூட வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ணுது. 2-3 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அதுவே ஒயிட் ஆங்கிளுக்கு ஸ்விட்ச் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கேமராவில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். கேமராவில் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டிங்க்கு பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஸ்கின்னெல்லாம் அப்படியே கொஞ்சம் இதுவாகி ஒரு மாதிரி நல்லா தெரிகிற மாதிரி இருக்குது. ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டிங் நல்லா இருக்கனால இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா லைக் ஸ்டெபிலைசேஷன் உண்மையில நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க. நான் பக்கத்தில் நடந்து வரேன், நான் மட்டும் லைட்டாக ஜம்ப் ஆகி வர மாதிரி இருந்துச்சு. கலர்ஸும் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. லைக் போக்கோவில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நிறையா ரியல்மி ஃபோன்ஸ்லலாம் நடக்கிறது என்னென்னா ஓவர் சேச்சுரேஷன் பண்ணும். அது மாதிரி இல்லாமல் ஐ திங்க் இது க்ளோஸ் டு நேச்சுரல் ஸ்கின் டோன்ஸும் சரி, கலர்ஸையும் சரி நேச்சுரலாக தான் வச்சுருக்கு. ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் பண்ணல. அண்டு உங்களோட தாட்ஸ் நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுட்டேஜெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஈவன் மைக்கோட குவாலிட்டியும் ஃப்ரண்ட் கேமராவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப மெதுவாக தான் ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம். பட் ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்குறதுக்கு மைக் கொஞ்சம் லவுடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸும் கொஞ்சம் பிக்கப் பண்ணுது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் உங்களோட தாட்ஸ் என்னென்னு இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு அண்ட் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சொல்லு, போக்கோ F7 எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ் தான் ப்ரோ கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுவாக இருக்குது என்ன சொல்கிறது, அப்படியே நேச்சுரலாக அப்படியே காமிக்குது. நமக்குலாம் என்ன விரும்புவோம், கொஞ்சம் கலரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரைட்னஸ்லேருந்து லைட்டாக வந்து கம்மி பண்ணிட்டேன். ஆனால் ஏதோ ஒரிஜினலாக அப்படியே காமிக்கிற மாதிரியே இருக்குது ப்ரோ. அந்த ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுது. மற்றபடி ஆசம். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சன்லைட் வருது. ஐ திங்க் கொஞ்சம் க்ளோஸ் டு நேச்சுரல் கலர்ஸ் தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக இந்த விவோ ஃபோன்ஸ்லலாம் ரியல்மி ஃபோன்ஸ்லலாம் கொஞ்சம் சேச்சுரேஷன், இப்போ பிளாக் இருக்குன்னா நல்லா பிளாக் இன்னும் ஹைலைட்டடாக தெரியும்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் க்ளோஸ் டு நேச்சுரல் அந்த மாதிரி தான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு ஸ்டெபிலைசேஷன் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வரான், நான் குதிச்சு வர மாதிரி இருக்குது. ப்ரோ ஆமாம் ப்ரோ, இப்போ ப்ரோ நானும் நோட் பண்ணுறேன், லைட்டாக எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ நான் மட்டும் தனியாக ஸ்டெபிலைசேஷன் பண்ண மாதிரி இருக்குது. இந்த கேப்கட்டில் ஸ்டெபிலைசேஷன் எஃபெக்ட் போட்டால் எப்படி ஆடும் அந்த மாதிரி உடம்பு தனியாக இருக்குது, ஹெட்டு தனியாக இருக்குது, அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ திருப்பி எடு. இப்போ சன்னில் அப்படியே டேரெக்டாக அடிக்குது. பெங்களூரில் ஈவினிங் ஒரு 5 o'clock ரெயினாலாம் பேஞ்சு முடிஞ்சு இப்போ லைட்டாக சன்லைட்டில் இருக்குது.
ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. பேக்ரவுண்ட் எப்படி தெரியுது அண்டு ஃபேஸ் ஸ்கின்டோன் ஐ திங்க் 1080 தான் முன்னாடி ஷூட் பண்ண முடியுது. 4K கிடையாது, 4K கிடையாது, 60 FPS ஷூட் பண்ணலாம். ஐ திங்க் ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. பயமுள்ள ஒரே இடத்துல ஒரு நடந்து வர மாதிரியே இருக்கான். அங்கே கீழே எது நீங்கள் ஸ்ப்ரிங் எதுவும் வச்சுருக்கீங்களா ப்ரோ? போக்கோ F7ஓட பேக் கேமில் 4K 60 FPSல ஷூட் பண்ணியிருக்கோம். 1x போயிட்டுருக்கு. நம்ம இப்போ வைட் ஆங்கிள் ஸ்விட்ச் பண்ண போகிறோம். ஸோ கேமராஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப ஸ்டேபிளாக தான் ஃபீல் ஆகுது. பட்டு கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கலர்ஸ் அகெயின் ஆல்ரெடி ஃப்ரண்ட் கேமராவில் சொன்ன மாதிரி தான் க்ளோஸ் டு நேச்சுரல் டோன்ஸ் தான் இருக்குது. ஓவர் ஹைலைட்டு அது மாதிரி எதுவுமே பண்ணலை. இப்போ 2x ஸ்விட்ச் பண்ணிட்டோம். லைக் அப்படியே கொஞ்சம் நடந்து போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2xலேயும் லைட்டாக ஷேக் இருக்குது. பட்டு ஸ்டெபிலைசேஷன் முடிஞ்சாலையும் இது நல்லாவே பண்ணுது. இப்போ வந்து 4x மேக்ஸிமம் 6x. ஹர்ஷத் ஒரு நிமிஷம் திரும்ப. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு 6xல ரொம்ப பிக்சலேட் ஆகி வருது. ஸோ 1x அண்ட் வைட் ஆங்கிள். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது நான் முடிஞ்ச அளவு நான் ஷேக் பண்ணாலும் ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப பக்காவே இருக்குது. ஈவன் நான் ரொம்ப நல்லா புஷ் பண்ணாலும் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவு நீட்டாக இருக்குது. ஹர்ஷத் நீ இப்போ பாரு எப்படி இருக்குது ஃபுட்டேஜ் ஏதோ. தென் இதில் ப்ளோட்வேர்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். அண்ட் ஆண்ட்ராய்டு 15 இதில் அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். தென் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொஞ்ச நேரம் கேமிங்காக கொடுத்துருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு சொல்லி அவர் ஆப் இன்ஸ்டால் பண்ணான். இனிஷியலாக ஆப் ஓப்பன் பண்ணும்பொழுது இந்த கேமிங் மோடு, அந்த டர்போ மோடு அந்த மாதிரியெல்லாம் ரியல்மியில் இருக்கலாம். ஸோ அது மாதிரியெல்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை. நம்ம வந்து செக்யூரிட்டி ஆப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் அந்த சரியாக தெரில, செக்யூரிட்டி ஆப்ஷனில் போய் ஒரு ஆப்ஷன் எனேபிள் போனதும் அந்த கேம் லிஸ்ட் ஆச்சு. அங்கேருந்து ப்ளே ஆனதும் அது வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணதும் மேலே ஒரு சின்ன குயிக் ஆக்சஸ் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி நீங்கள் கேமிங்குள்ளே போய் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக அல்லது பேட்ரி சேவிங்காக இப்போ கொஞ்சம் சொதப்புது இருங்க. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டான செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இருக்கிற மாதிரி விளாடணுமா, இல்லை கிராஃபிக்ஸ் நல்லா இருக்க மாதிரி விளாடணுமா, அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ப்ரொஃபைல்ஸ் பேசிக்காக செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேணும்னா கஸ்டம் ப்ரொஃபைல்ஸும் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக விளையாடும் பொழுது அந்த கேமிங் மோடு வந்து எனேபிள் ஆகலை. தென் அதுக்கப்புறம் இந்த ChatGPTயில் கேட்டு அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டியில் போய் எதை எனேபிள் பண்ணதும் அந்த கேம் அங்கே காட்டுச்சு. ஸோ அதில் போய் ப்ளே பண்ணும்பொழுது அந்த கேமிங் மோடு ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுச்சு. இனிஷியலாக விளாண்டதுக்கும் அந்த கேமிங் மோடு எனேபிள் பண்ணி விளாண்டதுக்கும் ரொம்ப கிராஃபிக்ஸும் சரி, ஸ்மூத்னஸும் சரி ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால். அதுக்கப்புறம் நான் கால் ஆஃப் டியூட்டி ஒரு 5-6 கேம் விளாண்டேன். ஸோ உண்மையாக சொல்லணுன்னா நான் இதுக்கு முன்னாடி விளாண்டது பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஒரு 15,000-20,000 ஃபோனு. அது வந்து லெவல்ஸ் அதிகமாக இப்போ லெட்ஸே ஒரு 70வது லெவல் அது மாதிரி போகும்போது ரொம்ப லேக் ஆகுது. ஈவன் அதில் நான் பெருசாக எதுவும் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. பட் கேமிங் மட்டுமே யூஸ் பண்ணும்பொழுது அது ரொம்ப லேக் ஆச்சு. பட் இதில் விளாடும் பொழுது உண்மையாலும் ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஒரு சில கேம் ப்ளே பார்க்கும்பொழுது அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறானுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது இப்போ நான் என்னோடய சைட்லேருந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கேமிங் நல்லா இருந்துச்சு. மேபி ஃபோன் மறுபடியும் கிடச்சதுன்னா நான் இதை பற்றி இன்னும் நிறையா டீப்பாக டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறேன். இது எல்லாமே என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். ஒன் டேயில் எப்படி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கேன். அண்டு பேட்ரி பற்றி என்ன சொல்கிறேன்னே தெரியல. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. 7550 mAh பேட்ரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெயிட் ஃபீல் ஆகுது. பட் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரில. கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் வித்து குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்ஹேண்ட் ஃபீல் லைக் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, கேம் ப்ளே பண்ணுறது எல்லாத்துக்குமே, சிங்கிள் ஹேண்ட் யூஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. பட் ஆனால் ஆக்சுவலாக கேமிங்க்கு இல்லை, கேமிங் இப்படி வச்சு விளாட போகும்போது ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த விதத்தில் ஒரு அட்வான்டேஜ் இப்படி வச்சு விளாடும் பொழுது. பேட்ரி அகைன் சொன்ன மாதிரி 5 இப்போ இருங்க நான் லைவாக ஸ்க்ரீன் பேட்ரி இது பார்க்குறேன். இப்போ வரைக்கும் 6 hours 40 minutes பேட்ரி யூஸ் ஆகிருக்கு. 75% 35% ஆல்மோஸ்ட் 40% குறைஞ்சிருக்கு.
6.5 மணி நேரம் 6.25 மணி நேரம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 6 மணி நேரம் 40 நிமிஷம் யூசேஜுக்கு 40% குறைஞ்சிருக்கு. விச் மீன்ஸ் லெட்ஸே ஒரு 7 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் ஒரு 17 மணி நேரம் அப்படி இப்படியே வச்சிங்கன்னா கூட ஒரு 15 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். 15 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அப்ராக்சிமேட்டாக வருது. ஈவன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேட்ரி பவர் சேவர் மோடு அது மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சிங்கன்னா தாராளமாக 2 மணி நேரம் உங்களை தாண்டி உங்களால் விளாட முடியும், யூஸ் பண்ண முடியும். அந்த பேட்ரி நான் என்ன சார்ஜ் பண்ணவே இல்லை. நான் ஐ திங்க் இது ஃபுல்லாக ட்ரைன் ஆகும். 0 to 100% எவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது ட்ரைன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சார்ஜிங் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் ஒய்ஃபையில் எவ்வளோ ஸ்பீட் டெஸ்ட் வருதுன்னு சொல்லி செக் அவுட் பண்ணி அதையும் போடுறேன். பட் வேறு எதுவும் நான் பெருசாக இன்னும் யூஸ் பண்ணல. சப்போஸ் இந்த ஃபோன் எனக்கு திரும்ப கிடச்சிது வந்ததுன்னா அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு என் வீட்டில் பார்த்தீங்கன்னா 60 MBs ஆர் 100 MBs ஏதோ ஒரு பிளான் தான் போட்டிருக்கேன். அதில் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆல்மோஸ்ட் 54 MBs ஸ்பீட் கிடச்சிது 5 GHz. நாளைக்கு 1000 MBs கனெக்ஷனில் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி போடுறேன். ஸோ இது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபோன் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த ஃபோன் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் தான். பட் இந்த யூடியூப் வீடியோ பெய்டு இல்லை, இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது இன்ஸ்டாகிராம் ரீல் ஒரு பெய்ட் வீடியோ தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக்கோ F7 பேட்ரி சார்ஜிங் டெஸ்ட் மார்னிங் பண்ணி பார்த்தேன். ஸோ 8:36 அப்போ நான் ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸில் பார்க்குறேன் 10, 11 to 31 அது மாதிரி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸில் 20% சார்ஜ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 25க்கு வந்துருச்சு. தென் 10 மினிட்ஸில் 31 ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 47க்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே 10லேருந்து தான் போச்சு. ஸோ யூஸ்வலாக ஒரு 10% நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம், அல்லது இனிஷியல் 10%ங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒரு லெட்ஸே ஒரு 3 மினிட்ஸில் கூட சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவு ரேப்பிடாக தான் இனிஷியலாக சார்ஜிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக டைம் லைன்ஸ் மறந்துட்டேன், கிளிப்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 30 மினிட்ஸில் அரௌண்ட் 50%, அதாவது 60%க்கு 10லேருந்து 60 பக்கம் வந்துருச்சு. 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 ஐ கெஸ் 81%க்கு புஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 55 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 96 அது மாதிரி வந்துருச்சு. 58 மினிட்ஸில் 99 அது மாதிரி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக 9:36க்கு நான் ஃபுல் சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன் 10%. சாரி பேசிக்காக 8:36க்கு நான் 10%லேருந்து சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். அது 9:33க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 99% வந்துருச்சு. இன்பிட்வீனில் கொஞ்சம் இனிஷியலில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 0லேருந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62 to 65 மினிட்ஸ் வரைக்கும் வரலாம். ஸோ உண்மையாக சொல்லணுன்னா பேட்ரி இங்கே கெப்பாசிட்டி அதிகம், 7550 mAh கொடுத்துருக்கானுங்க. ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டிக்கு உண்மையாக சொல்லணுன்னா இட்ஸ் ஃபாஸ்ட் எனஃப்னு தான் சொல்லுவேன். 1 ஹவரில் சார்ஜ் பண்ணிடுது 7550 mAh பேட்ரியை. அண்டு இப்போ நைட் ஃபுல்லாக கேமிங் விளாண்டேன். உண்மையிலும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்மூத்தாக இருந்துச்சு. நானே கேமிங்லலாம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 கில் அந்த லெவல் 25 அந்த மாதிரியெல்லாம் விளாண்டுருக்கேன் CODயில். பட் நேற்று இந்த ஃபோன்னாலன்னு சொல்ல முடியல, பட் லெவல் 25ங்கிறனால என்னால் ஒரு 33 or 32 கில்ஸ் பண்ண முடிஞ்சுது. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ
ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சேன், பட் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. பட் கேமிங் நல்லா இருந்துச்சு. இஃப் யூ நோ ஹவு டு ப்ளே அ கேம், கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் பெட்டர் பண்ணி தரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் தான் 1080 ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். நான் கொஞ்சம் க்ளோஸாக வச்சதுனால ஃபேஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் வைடாக வேணும்னா நல்லா ஆர்ம் லென்த்தை ஃபுல்லாக புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வைடாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபோன் மறுபடியும் கிடச்சதுன்னா நான் நிறையா டெஸ்ட் பண்ணி போடுறேன். சார்ஜிங் உண்மையாலும் ப்ரெட்டி குட்டுன்னு சொல்லலாம். ப்ரெட்டி குட்டில் ஆக்சுவலாக நல்லாவே பண்ணியிருக்கானு. 1 ஹவரில் 90% புஷ் பண்ணதுன்னா பெரிய பேட்டரிக்கு பெஸ்ட்டு தான். அதே சமயம் கேமராஸ் வீடியோ பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பேக் கேமரா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லேயும் சரி வீடியோஸ்லேயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. விஷுவலாக பார்க்கும் பொழுதே கேமராஸில் வந்து உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வருமானு தெரில, எனக்கு வரல. ஸோ வேறு எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறேன்.